வணக்கம். என்னுடைய சிறு வயதிலிருந்து தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் அறிஞர்கள், திராவிட இயக்க தலைவர்கள் இவங்கெல்லாம் பேசும்போது நான் கேட்டிருக்கிறேன். நாம் மொழி உணர்வோடு இருக்கணும், சூடு சொரணை இல்லாமல் இருக்காதீங்க, அதாவது சோத்தால் எடுத்த பிண்டங்களை அப்படின்னு திட்டுவாங்க. இப்படி இருந்தீங்கன்னா நம்ம இனம், மொழி, கலாச்சாரம்லாம் ஆதிக்க சக்திகள் அழிச்சிருவாங்க. நம்ம உஷாராக இருக்கணும்னு பேசுவாங்க. அப்போல்லாம் நான் அது பெருசாக எடுத்துக்க மாட்டேன். இதெல்லாம் இப்படிலாம் இருக்குமா, இதெல்லாம் இவங்க அரசியலுக்காக ஓவராக பேசுகிறாங்க, சற்று மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கீழடி ஆய்வு வர வரைக்கும் அப்படி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். இந்த கீழடி ஆய்வில் நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு உண்மையிலே எனக்கே தலையை சுற்றிருச்சு. ஆதிக்க சக்திகள்னு சொல்கிறவங்க இந்த திரைமறைவு ஆடுற விளையாட்டு இருக்க, அது கண்ணில் என்னால் நம்பவே முடியல. வியப்பின் எல்லைக்கே போயிட்டேன். நமது இதுவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் மத்திய தொழில் துறையில் ஒரு அதிகாரி. அவர் இந்த ஒவ்வொரு வருடமும் ஒரு புது புது இடத்த ஓப்பன் பண்ணி அவர் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணும். அவர் அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது மதுரையில் கீழடியிலேருந்து ஒரு ஆசிரியர் தொடர்ந்து கடிதம் போட்டேங்கிறார். எங்கள் ஊரில் பெரிய மேடுகள் ஒரு 3 இருக்குது, பழைய காலத்து பொருட்கள்லாம் கிடைக்குது, இது தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக தோணுது அப்படின்னு நீங்கள் கடிதம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது இவர் போய் பார்த்து அப்புறமா அது கிளிக் ஆகி மத்திய எழுதி போட்டு அவங்களும் ஃபண்டு ஒதுக்குறாங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வருஷத்துக்கு 48 லட்சம். இது வரைக்கும் அவங்க ஒதுக்கிக்கிறது 1.5 கோடி தான். அதில் 200க்கும் மேற்பட்ட குழிகளை நோண்டி அதை என்ன பண்ணுறாங்க, ஆய்வு நடத்தி பல அபூர்வமான பொருட்கள்லாம் கிடைக்குது. பழைய பானைகள், அதில் அந்த பெண்ணுடைய பேரெல்லாம் இருக்குது. பழைய கற்காலத்துக்கு பின்னாடி இரும்பு உபயோக காலம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு உபயோகத்தில் இருந்திருக்கு. மேலும் ரத்தினங்கள், பலவிதமான ஆபரணங்கள் அதாவது தொல்லியல் துறைக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய எப்படி சிந்து சமவெளி நாகரிகம் அந்த முதன்சதுர ஹரப்பா கிடச்சிது அவ்வளோ பெரிய தொழில் துறைக்கு ஒரு பெரிய விஷயமோ, இதுவும் அப்பேற்பட்ட விஷயந்தான். ஆனால் சில பேருக்கு இது பிடிக்கல. இதை நிறுத்த சொல்ல முயற்சி பண்ணுறாங்க. இவர் நிறுத்தலை. அவரை தூக்கின்னு போய் அசாமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அப்போவே மீடியாவில் வெளியே பெரிய பிரச்சனை ஆனது. அன்றைக்கி இருந்த ஆளுங்கட்சி சார்ந்தவங்களும் அந்த நிர்வாகத்தில் இருந்த அந்த தொழில் துறை நிர்வாகிகளும் சொன்னது என்னென்னா, நிர்வாகத்து சம்மந்தமாக இது துறை சம்மந்தமாக ட்ரான்ஸ்ஃபர்லாம் சகஜம், இதில் உள்நோக்கம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லி சமாளித்தாங்க. ஆனால் உள்நோக்கத்தோடு தான் செஞ்சுருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராமன்ற ஒருத்தரை அடுத்து போட்டு அவர் வெறும் 8 குழி சும்மா பேருக்கு நோண்டிட்டு இங்கே எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி திட்டத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க, நிதியும் நிறுத்திட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த இருக்கிற பொருட்கள்லாம் கொண்டு போய் மைசூரில் போய் மூட்டை கட்டி வச்சுட்டாங்க. அவரை கூட்டு போய் அசாமில் போட்டாங்க. ஆய்வு கிடைச்ச பொருளை வச்சு அவர் அறிக்கை சமர்ப்பிக்கணும், அறிக்கை சமர்ப்பிக்க உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, தமிழ் அறிஞர்களும் மிகச்சிறந்த ஒரு தமிழ் ஆர்வலர்களும் கோர்ட்டுக்கு போனாங்க. இந்த மாதிரி கிடைச்ச பொருளை வச்சு அறிக்கை சமர்ப்பிக்க சொல்லுங்கள், அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுதான் ஆதாரம். தொழில்துறை கொடுக்குறது தான் ஒரு ஆதாரம். மீதிலாம் நீங்கள் எதுனாலும் பேசலாம். தொழில்துறை ஆதாரம் கிடைச்ச எவிடன்ஸ் பேஸ்ட் விஷயந்தான் எப்பயுமே வரலாறுலையும் அதிகாரப்பூர்வமாக நீங்கள் கல்வி நிலையத்தையும் சொல்ல முடியும். அதனால் அந்த விஷயத்தை அதிகமாக ஃபோர்ஸ் பண்ணாங்க. கோர்ட்லேயும் உத்தரவு கொடுத்துட்டாங்க. அவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் இந்த அறிக்கையை முழுசாக ரெடி பண்ணி தாக்கலும் பண்ணிட்டார். தாக்கல் பண்ணி 2 வருஷம் ஆகுது, இன்ன வரைக்கும் வெளியே விடல. பல கட்ட முயற்சி எடுத்து நாடாளுமன்றம் வரைக்கும் போய் கேட்டு பார்த்தாங்க எம்பிங்க. இந்த வெங்கடேசன் போன்றவங்களாம் கேட்டாங்க. அப்போ மத்திய மந்திரியாக இருந்தவர் கண்டிப்பாக அங்கே வெளியிடுவோம் ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு. நாடாளுமன்றத்தில் உறுதிமொழி கொடுத்தா செஞ்சாகணும். ஏன்னா ப்ராமிஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்குதாங்க, உறுதிமொழி நிலைக்குழுன்னு. அந்த குழு கூடும்போது நீங்கள் கொடுத்த ப்ராமிஸ் நிறைவேற்றுறதுங்க அத்தாச்சி கொடுக்கணும். இப்போ அந்த குழு கூட போகுது. ஆனால் இது நாள் வரைக்கும் அது அவங்க அறிக்கையை தாக்கல் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ குழு கூட போகிறேன்னு சொன்னோடனே ஏதாவது சாக்கு போக்கு சொல்லணுமே, அதனால் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சாங்க. இதில் சில விஷயங்கள்லாம் மாற்றி கொடுங்க, முக்கியமாக வருஷத்தை கம்மி பண்ணி 500 வருஷம் கம்மி பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. எதுக்கு 500 வருஷம் கம்மி பண்ணி கொடுக்கணும்? ஒரு ஆய்வாளர் எழுதி கொடுக்கறத வெளியிடுறது உங்கள் வேலை. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு காரணம் 2800க்கு மேற்பட்டதுன்னு போச்சுனாவே அது சிந்து சமவெளி நாகரிகத்தோடு கனெக்ட் ஆகிடும். இவங்க சொல்கிறதுக்கும் அவங்க வட இந்தியாவில் சொல்லிங்கிறதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத போயிடும். அதை தடுக்கிறதுக்கு தான் இதை வெளிவிடாமல் நிறுத்தி வச்சுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இது இவ்வளோ பேர் விழிப்புணர்வோட பின்தொடரும் போது இவ்வளோ தைரியமாக செய்கிறாங்கன்னா, தமிழர்கள் கண்மூடி இருந்த காலத்தில் என்னென்ன செஞ்சுருப்பாங்களோ. முன்ன சொல்லியிருந்த அன்றைக்கி இந்த தமிழ் பெரியவங்க சொன்னதெல்லாம் உண்மை தான், 100க்கு 100 உண்மை. இந்தியாவில் எந்த ஆய்வறிக்கையும் இந்த அளவுக்கு வெளியிடுறது கஷ்டப்பட்டு போராட்டம் நடத்தினதே கிடையாது. இந்த கீழடி ஆய்வறிக்கை தான் இவ்வளோ போராட்டம். இது அந்த விஷயத்தில் பார்க்கும்போது இது பெரிய புது சாதனைன்னே சொல்லலாம். ஒரு அறிக்கை வெளியிட உச்சநீதிமன்றத்திலேருந்து நாடாளுமன்றம் வரைக்கும் போராட வேண்டியது சாதனை தான் சொல்லணும். இப்போ கீழடியை விட சிவகலை இன்னும் பின்னாடி கொண்டு போகுது தமிழ் நாகரிகத்தை. கிமு 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் போகுது. இரும்பு உபயோகம் ரொம்ப பின்னாடி போகுது. நெல்கள்லாம் கிடச்சிது, அதை ஆராய்ச்சி பண்ணால்
பலாயிரம் வருஷத்துக்கு முன்னே வேளாண் சமூகமாக வாழ்ந்தது, நகர நாகரிகமாக வாழ்ந்தது திராவிட சமுதாயம், இந்த தமிழ் குடி மக்கள். அதெல்லாம் கீழடியோடு முற்பட்டது சிவகலை. இன்னும் லெமுரியா கண்டம், குமரி கண்ட ஆய்வு, பூம்புகார் எல்லாம் ஆய்வு பண்ணால் நம்மளுடைய விஷயங்கள் இன்னும் எங்கேயோ போகும். உலகத்துக்கே முன்னோடியான ஒரு சமூகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம மொழியியல் அறிஞர்கள் எப்போவோ கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க, திராவிட மூலத்தின் தாய்மொழி தமிழ், தனித்தியங்க வல்லது செம்மொழின்னு எப்போ நிரூபிச்சிட்டாங்க. ஆனால் நமக்கு பிடிக்காத சில மொழி அறிஞர்கள்லாம் தமிழர்கள் வந்து வெறும் பெருமை பேசுகிறாங்க, அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. சங்கத்துங்களில் சிவபெருமான் முச்சங்கம் இது இல்லையா, அதில் சிவபெருமான், முருகன், அகத்தியர்லாம் இருந்ததாக சொல்கிறாங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, கட்டுக்கதை. அவங்க தற்பெருமை சும்மா அடிச்சுக்கிறாங்க. 8ஆம் நூற்றாண்டில் தான் அவங்களுக்கு இலக்கியமே ஆரம்பிச்சது. 10ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடியே தமிழ்மொழி வளர ஆரம்பிச்சது. இப்படியெல்லாம் சொல்லி காழ்ப்புணர்ச்சியோடு விமர்சனம் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் பேஸ்டு ஒரு ஆதாரம்னா இந்த தொல்லியல் ஆதாரங்கள் தான். இது இன்னும் கொஞ்சம் முன்னெடுத்து செஞ்சால் இன்னும் பல விஷயங்கள் வெளியே வரும். இப்போ தமிழக தொல்லியல் துறை வந்து 8 வருஷமாக செஞ்சுட்டு இருக்குது. அவங்க 2 வருஷம் நிறுத்திட்டாங்க மத்திய தொல்லியல் துறை. தமிழக தொல்லியல் துறை இப்போ 8 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க, முன்னோக்கி போயிட்டுருக்குது. இன்னும் அதிகமாக பணம் செலவு பண்ணி நான் சொன்ன இடங்கள்லாம் இது பண்ணால், இந்த பூம்புகார்லாம் வந்து இப்போ அழிஞ்சு போன அந்த ஒரு விஷயம் வெளியே வந்தால் பல விஷயங்கள் வெளியே வரும். நம்ம ஆட்கள் சில பேர் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன். நம்ம ரொம்ப மதிக்கிற ஆட்கள் கூட சொல்லிக்கிறாங்க, வரலாறு வெள்ளைக்காரன் அவன் பார்வை எழுதிட்டான், நம்ம ஆட்கள் நம்ம வரலாறு எழுதணும், அப்படியெல்லாம் கொஞ்சம் ஜம்பமாக பேசுகிறாங்க. நம்ம ஆட்களை வரலாறு எழுத விட்டிங்கன்னா மொத்த உண்மையும் ஜமக்காலத்தை போட்டு மூடி மறைச்சி இல்லாததை இருக்குதுன்னு இருக்கிறது இல்லைன்னு சொல்லி பித்தலாட்டம் போய் புனசுருட்டு தான் வரலாறாக வரும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வெள்ளைக்காரனை எவ்வளவோ நம்பலாம். அவன் வெளிநாட்டுக்காரன், இந்த மண்ணுக்கு சம்பந்தம்னாலும் அவங்ககிட்ட ஒரு நியாய உணர்ச்சி இருந்தது. தமிழுக்கு அவனா சொந்தக்காரனா, இந்த ஊருக்காரனா, இந்த மொழி விஷயத்துலையும் கலாச்சார விஷயத்துலையும் உண்மையாக தான் பேசினான். நம்ம ஆளுங்க மாதிரி இப்போ தலை திருப்பி ஈர பேனாக்குறது வேலையெல்லாம் மாற்ற வேலையெல்லாம் அந்த மந்திர சித்து வேலைங்கெல்லாம் அவங்க பண்ணதில்லை. பொய்யும் புனச்சுருட்டும் மாற்றி இருக்கிறதா காட்டுற வேலை அவங்ககிட்ட இல்லை. நியாய உணர்ச்சி அறிவுணர்ச்சி படி தான் அவன் செஞ்சுருக்கிறான். இதை வச்சு தான் வெள்ளையாக்கிறவன் பொய் பேச மாட்டான்னு பழமொழி வந்துச்சா என்னவோ. அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து வரலாறு ஆவண காப்பகம் ஏற்படுத்தி நம்முடைய வரலாறு உருவாக்குறதுல அவனுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. இப்போ தஞ்சை பெரிய கோயிலை வந்து கரிகால சோழன், ஏதோ கிருமி கண்ட சோழன் யாரோ கட்டினாங்கன்னு தெரியாமல் உட்காந்துருந்தோம். ஜெர்மன் அறிஞர் வில்சன் தியோடர்ஹெல்ஸ் அவர் தான் வந்து கண்டுபிடிச்சி எல்லா கல்வெட்டுகளையும் எழுதி 3 வால்யூமாக வெளியிட்டிருக்கிறார். அவர் தான் ராஜராஜ சோழனை பற்றி கோயில் கட்டணும்னு சொல்லி தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழன் தான் கட்டினா நிரூபித்தவர் அவர் தான். பல விஷயங்கள் அவங்க தாங்க ஓரளவுக்கு நம்ம ஃபேவர் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போ கூட கர்நாடகாவில் கன்னடத்தை வந்து தாய்மொழி சமஸ்கிருதம்னு சொல்கிறாங்களாம். அதெல்லாம் வருத்தப்படாதீங்க, அப்படி தான் சொல்லி வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு. நம்மளே அப்படி தான் சொல்லியிருந்தோம், தமிழுக்கு தாய்மொழி சமஸ்கிருதம் தான் எல்லாத்துக்கும் தாய்மொழி, அதில் தான் உருவாச்சின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. கால்டுவெல் வந்து இல்லை நம்ம சொல்லி கொடுத்தாரு, தமிழ் தாய்மொழி, தமிழே தான் மூத்த மொழி, தனித்தியங்க வழி செம்மொழின்னு சொல்லிடுது. நமக்கே பின்னாடி தான் தெரியும், அவங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு யாரும் இல்லை. அதனால் அப்படி இருக்கிறாங்க. சரி, இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.